சிவாஜி பங்களாவுக்கு ஜப்தி. உயர்நீதிமன்றம் மீண்டும் புதிய உத்தரவு. ராம்குமாரின் மகன் தர்ஷன், இவரை அறிமுகப்படுத்துவது மிக புகழ்பெற்ற சத்யஜோதி நிறுவனம். விஜய் சேதுபதி நடிக்கும் தலைவன் தலைவி என்ற படத்தையும் சத்யஜோதி பிலிம் தயாரிக்கிறது. அதே போல விஷ்ணு விஷாலின் 2 மனம் வேண்டும் என்ற படத்தையும் தயாரிக்கிறது. குரு இயக்கிய 3 படங்களிலிருந்து தனது படங்களில் காட்சிகளை சேர்த்து கொண்ட சிஷ்யன். கதை எழுதினவர் சூரி எழுதின கதையில அந்த காட்சிகள் இருந்து உருவிருக்கலாம். ஏன்னா அந்த படத்துல எல்லாம் சூரி நடிச்சார். ஏன் சூரி மீது குற்றம் சொல்லவில்லை பாண்டியன்? என்னை வாழ வைக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சிவாஜி பங்களாவுக்கு ஜப்தி. உயர்நீதிமன்றம் மீண்டும் புதிய உத்தரவு. நடிகர் சிவாஜி கணேசன் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து வேர்வை சிந்தி கீழே விழுந்து சிரமப்பட்டு சம்பாதிச்சு தன்னுடைய போக்ரோடு இல்லத்தை அன்னை இல்லம் என்ற பெயரிலே கட்டினார். போக்ரோடில் அன்னை இல்லம், போரூரில் தாய் இல்லம். அது எம்ஜிஆர் கட்டினார். இதில் என்னன்னா, அங்கே எம்ஜிஆர் இல்லத்திலும் பெரிய குழப்பம், கொலை வழக்கு அப்படின்னு போச்சு. இங்கே சிவாஜி கணேசன் பங்களாவிலையும் அதே மாதிரி பெரிய இம்சை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ராம்குமாரின் மகன் துஷ்யந்தும் அவருடைய மனைவி அபிராமியும் சேர்ந்து ஜகஜால கில்லாடின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படத்தில் விஷ்ணு விஷால் அபிராமி நடித்தாங்க. அந்த படத்துக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ்ங்கிற நிறுவனத்தில் 3 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஒரு 7 வருஷம் வட்டியும் கட்டலை, பணத்தையும் திருப்பி விடுது. பார்த்தாங்க, எத்தனையோ முறை கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல. ஏன்னா பெரிய இடம், யாரும் அவ்வளோ சீக்கிரம் போலீஸ்காரன் போய் கை வைக்க மாட்டான், பஞ்சாயத்து பேச முடியாது. இதனால் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. எங்கள் 9 கோடி ரூபா வட்டி மூலமாக சேர்த்து பூச்சி நீங்கள் எப்படியாவது சிவாஜி குடும்பத்தில் வாங்கிட்டாங்க. அதுக்கும் பதில் அளிக்கவில்லை. அப்புறம் அப்துல் குத்தூஸ் நீதிபதி நியமிக்கப்பட்டார். இதுக்கிடையில் நீதிமன்றம் மத்தியஸ்தர் ஒரு நியமித்து நீங்கள் போய் பேசி சரிப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த மத்தியஸ்தர் தீர்ப்பில் என்ன வந்துச்சுன்னா, தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் சிவாஜியோட அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணி பணத்துக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. துடித்து விட்டார்கள் சிவாஜியுடைய பையன் ராம்குமார், நடிகர் பிரபு. அப்புறம்தான் தெரிஞ்சது, சிவாஜி தான் உயிரோடு இருக்கும்போது என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் மற்ற சொத்துக்களை கொடுத்துருக்கலாம், நிறைய சொத்துக்கள் இருக்கு அவருக்கு. அப்போ அன்னை இல்லத்தை மட்டும் தன்னுடைய இளைய மகன் பிரபு பெயருக்கு எழுதி வைத்திருக்கிறார். உடனே கோர்ட்டுக்கு போனார் இளைய திலகம் பிரபு. ஏப்பா, நீங்கள் என்னப்பா ராம்குமார் பையன் பொண்டாட்டி வாங்கின கடனுக்கு ஏன் விட்டு சொத்தை பறிமுதல் பண்ணுறீங்க? அன்னை இல்லம் இப்போ என் பேரில் இருக்குது, அன்னை இல்லத்துக்கும் ராமகுமாருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டார். சரி என்று சொல்லி அவருக்கான ஆவணங்களையும் கொடுத்தாரு இளைய திலகம் பிரபு. வாங்கி பார்த்த அப்துல் குத்தூஸ் நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, சரி, அன்னை இல்லத்துக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த ஜப்தி நோட்டீஸை வாபஸ் வாங்கிட்டார். ஜப்தி உத்தரவு ரத்தானது. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உரிய முறையில் வில்லங்க சர்டிஃபிகேட்டில் அதை பதிவு பண்ணிடுங்கன்னு பிரபுக்கு உத்தரப்பட்டார். மீண்டும் அந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அதை விசாரித்து இப்போ பிரபு தரப்பு அன்னையெல்லாம் அவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லுதார். அப்போ சிவாஜி பிரபு என்ன சொல்கிறாருன்னா, எப்பா, அன்னை மகன் வாங்கின கடன் இல்லாமல் நான் பதில் சொல்கிறது, அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அன்னை இல்லம் என்னுடையதுன்ட்டார். இப்போ நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஜப்தி உத்தரவுக்கு தடை உத்தரவு போட்டாங்கல்ல, அதை நீக்க மறுத்து விட்டார்கள். தடை உத்தரவு அப்படியே இருக்கும். ஆனால் பிரபு, ராம்குமார், தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லுங்க அப்படின்னு இப்போது தீர்ப்பு வந்திருக்கு. தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி இப்போது ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஆனாலும் பாவம் சிவாஜி கணேசன் ஆன்மா எவ்வளோ வருத்தப்படும். நமக்கு பிறகு நாம் உரிமையோட என்னுடைய சொத்தை, என்னுடைய உழைப்பில் வந்த சொத்தை என் இளைய மகனுக்கு எழுதி கொடுத்துருக்கேன், ஆனால் கோர்ட்டு இந்த மாதிரி என் பேரை ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் சிவாஜி கணேசன் பேரை நீதிமன்றத்திலையும் சரி, சிவாஜி குடும்பத்திலையும் சரி, இவ்வளவு பழுதுபட்டு இருக்கிற நிலையில் திருச்சியில் நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருந்த நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அது சிவாஜிக்கு ஒரு பெரிய பெருமை. அது இல்லாமல் இது வந்து கூடுதல் தகவல். சிவாஜி குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, சிவாஜி குடும்பத்திலிருந்து இன்னொருவர் சினிமாவில் நடிக்க வருகிறார். அதாவது ஆரம்பத்தில் பிரபு, ராம்குமார் சிவாஜி இருக்கும்போதே ஒரு படத்தில் நடிச்சார். அதுக்கப்புறம் நடிப்பு மூட்டை கட்டி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு வந்தார். அதுக்கப்புறம் துஷ்யந்த் என்று ஒருவர் வந்தார். துஷ்யந்த் சினிமாவில் ஸ்டாண்டாக நிற்க முடியல.
இப்போ ராம்குமாருடைய இளைய மகன் சினிமா கதாநாயகன் ஆகிறான். ராம்குமாரின் மகன் தர்ஷன். இவரை அறிமுகப்படுத்துவது மிக புகழ்பெற்ற சத்யஜோதி நிறுவனம். அருளாளர் ஆர்.எம். வீரப்பனுடைய மருமகனுடைய நிறுவனம். தனக்காக சத்யஜோதி படத்தை தொடங்கினார் ஆர்.எம். வீரப்பனுடைய மருமகன் சத்யஜோதி தியாகராஜன். ஏற்கனவே சத்யா மூவிஸ் வீரப்பனுக்கு சத்யா மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் இருந்தது. இப்போ தர்ஷனை ராம்குமாருடைய இளைய மகனை அறிமுகப்படுத்துது சத்யஜோதி நிறுவனம். இந்த சத்யஜோதிக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு. என்னன்னா, மணிரத்னத்தை அறிமுகப்படுத்தியதும் மணிரத்னத்தை இயக்குனராக அறிமுகப்படுத்தியதும் இதே சத்யஜோதி பிலிம்ஸ் தான். இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குவர் புது இயக்குனர் பாலா. பழைய இயக்குனர் பாலா அல்ல, இது புதுமுக இயக்குனர் பாலா. கங்கை அமரன், ரோஜா உள்ளிட்டோர் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். படவா என்ற படத்தில் நடித்திருந்த ஷரத்தா என்பவர் ராம்குமார் மகன் தர்ஷனுக்கு ஜோடியாக நடிக்கிறார். இந்த படம் எது பற்றிய கதை என்றால், விவசாயிகள் பிரச்சனையை பற்றிய புதிய கதை. ஆக்ஷன் கதை அல்ல. விவசாயிகளுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை சரியாக சொல்வதற்கான படங்கள் இதுவரை வரவில்லை. அந்த அடிப்படையிலே சத்யஜோதி தியாகராஜன் இடம் அணுகி பாலா கதை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த படம் உருவாகிறது. இதுக்கு இடையில சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 2 படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் தயாரிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிக்கும் தலைவன் தலைவி என்ற படத்தையும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறது. அதே போல விஷ்ணு விஷாலின் 2 மனம் வேண்டும் என்ற படத்தையும் தயாரிக்கிறது. இந்த 2 படத்தை தயாரிப்பதை பற்றி இன்னமும் வெளியில் சொல்லவில்லை. ஆனால் ராம்குமார் மகன் தனஞ்சயனை பிரமாதமான அளவில் அறிமுகப்படுத்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே சிவாஜி பங்களாவில் பெயரை இழந்த ராம்குமாருக்கு மீண்டும் அவருடைய மகன் சினிமாவிலே சிறந்த கதாநாயகனாக வலம் வந்து அப்பா பெயரை காப்பாற்றுவார்னு நம்புவோம். குரு இயக்கிய 3 படங்களிலிருந்து தனது படங்களில் காட்சிகளை சேர்த்து கொண்ட சிஷ்யன். சமீபத்திலே சூரி கதாநாயகன் நடிக்கும் மாமன் படத்தினுடைய அறிமுக விழா நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது. மாமன் படத்தின் கதை நடிகர் சூரி எழுதியதாகும். இந்த விழாவுக்கு வந்த ஆர் பாண்டியராஜ் முக்கியமான தகவல்களை வெளியிட்டார். இந்த மாமன் படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் பிரசாந்த் பாண்டியராஜன். இவர் ஆர் பாண்டியராஜிடம் இயக்குனர் பாண்டியராஜிடம் உதவி இயக்குனர் இருந்தது. இவர் என்ன சொன்னார்னா, நானும் பல படங்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்கேன். சில சீன்களை அது சினிமாவில் இயல்பு தான். என்னுடைய துணை இயக்குனராக இருந்த பிரசாந்த் பாண்டியராஜனும் என்னுடைய படங்கள்லேருந்து சில காட்சிகளை தேடி இருக்கான். அதை நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஏன் பொசிஷன் என் படத்துலேருந்து காட்சிகளை வச்சது எனக்கு வரவேற்பாக தான் இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் அதை எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் இயக்கிய பசங்க படத்திலிருந்து சில காட்சிகள், நம்ம வீட்டு பிள்ளை நான் இயக்கிய படம் அதிலிருந்து சில காட்சிகள், கடைக்குட்டி சிங்கம் அந்த படத்திலிருந்து சில காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, பசங்க டூலிருந்து காட்சிகள் மாமன் படத்தில் வருது. வெளிநாட்டு படங்களை பார்த்து அதிலிருந்து காப்பி அடித்தாதான் தப்பு. ஒரு குரு படத்திலிருந்து சிஷ்யன் காட்சிகளை காப்பி அடிப்பது தப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் கதை எழுதினவர் சூரி எழுதின கதையில அந்த காட்சிகள் இருந்து உருவிருக்கலாம். ஏன்னா அந்த படத்துல எல்லாம் சூரி நடிச்சாரு. ஏன் சூரி மீது குற்றம் சொல்லவில்லை பாண்டியராஜ்? சூரி ஹீரோ ஆயிட்டாருங்க. அடுத்தப்ப பாண்டியராஜ் படத்துல சூரி ஹீரோவா நடிக்கலாம். அதுக்காக தன்னுடைய சிஷ்யனை மண்டையில லைட்டா குட்டிக்கிட்டாரே தவிர சூரியை தொடவே இல்லை பாண்டியராஜ். இது எப்படி இருக்கு? நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா தகவலை அறிந்து கொள்ள பிங்க் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.